அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஐடியா. கண்டம்னா என்ன? அதாவது 32 கண்டம், 8 கண்டம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு பதிவு. நான் இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 32 கண்டம்னா என்ன, அது எப்படி வரணும், எப்படி இப்படி தான் வருதுன்றதுக்கெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வேணால் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த 32 கண்டம்னா என்ன, அது எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு தேவையில்லை, அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் மாணவர்களுக்கோசரம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், யாருக்கும் எதுவும் தெரியாமலாம் இல்லை. நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதிலே எனக்கு 32 கண்டத்துலேயே நிறைய மாற்று கருத்தெல்லாம் இருக்குது. அது நான் அப்புறம் சொல்கிறேன். முதல் 32 கண்டம்னா என்ன, அதனுடைய அமைப்புனா என்ன? 32 கண்டம்னா 32 கண்டமாக இருக்கணும், அதுதான் அதனுடைய ரூல். 160 சொல்லு வந்துட்டா 32 கண்டம் கிடையாதா? 5 ஆவர்த்தனம் கோர்வை பண்ணிட்டோன்னா அப்படி கிடையாதுன்னா அப்படி கிடையாது தான். 32 கண்டம்னா 32 கண்டம்னா 32 5 இருக்கணும் அதில். ஆனால் 32 5 தான் இருக்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது. அதாவது அமைப்பு எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த அமைப்பு முடிகிற இடத்துல கண்டம் இருக்கணும், சம்பந்தப்பட்டது இருக்கணும். ஆனால் அதாவது ஒரு கோர்வை நம்ம தொடங்க சொல்ல, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதில் 5 தான் இருக்கணும்னு பார்த்தோம்னா அதில் நிறைய 32 கண்டங்கள் வராது. எத்தனை 5 நீங்கள் பிரித்து சொல்ல முடியும்? ஓரளவுக்கு மட்டும்தான். அந்த அமைப்பு எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த அமைப்பு முடிய சொல்ல அதில் கண்டம் இருக்கணும். ஒரு உதாரணமாக ஒரு 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 பூர்வாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ததி கட்டாக்கம் ததி கட்டாக்கம் ததி கட்டாக்கம் தத்தான். இப்போ ததி கட்டாக்கம் ததி கட்டாக்கம் ததி கட்டாக்கம் அப்படின்னு சொல்ல அதில் 3 கண்டம் இருக்கு. இதுதான் ஒரு அமைப்புன்னு நினைச்சுப்போமே. இப்போ இதில் அடுத்தது, இப்போ இதுக்கு இதே மாதிரி இந்த 5 சேர்த்துட்டு போனோம்னா எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ இதுக்கு அடுத்த அமைப்பு இப்படி தான் இருக்கணுமா, இதே 5 மாதிரி தான் வரணுமானா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு தீக்கெட்டாக்கம் 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 தக 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 தான் இப்படியும் வரலாம். கேட்டாக்கம் 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 தக்கும் 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 தான் இப்படியும் வரலாம். இந்த மாதிரி நம்ம பிரிச்சு 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 செய்யறதுக்கு பேர் தான் 32 கண்டம். வெறும் 5 மட்டும்தான் அதுல இருக்கணும்னா அப்படி கிடையாது. ஒரு கோர்வை முடிகிற இடத்துல கண்டம் இருக்கணும், அந்த கோர்வினுடைய அமைப்புக்கு. புரியுதா? அந்த கோர்வினுடைய அமைப்புக்கு அந்த கண்டம் இருக்கணும். இப்போ இதே 3 கண்டம் ததி கட்டா கந்ததி கட்டா கந்ததி கட்டா கந்தா தி கேன்னா தோங்கு இப்படி சொல்றோம். இப்போ இதுவே தி கிட்டா கந்ததி கேட்டா கந்ததி கேட்டா கந்தா தி கீட்டா தோங்கு தகதா இப்படியும் சொல்லலாம். இதுவும் 32, இதுவும் கண்ட அளவு தான். 4 5 6 அதுக்கு மூலாதாரம் 5. அந்த அளவு முடிகிற இடத்துல கண்டம் இருக்கணும். வெறும் 5 மட்டும்தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதுல நிறைய இருக்கு. அதாவது இந்த 32 கண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இதுல பெரிய விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வராத கற்பனையே இல்லை. ஒரு பல கோடிக்கு இதுல கற்பனை இருக்கு. அதாவது யாராருக்கு எந்த அளவுக்கு கற்பனை இருக்கோ அந்த அளவுக்கு 32 கண்டத்தை பண்ணலாம். நிறைய பெரிய பெரிய வித்வான்கள் எவ்வளவு 32 கண்டத்தை கையாண்டு இருக்காங்க. நிறைய வித்வான்கள் இருக்காங்க. நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. சமீபத்தில் என்கிட்ட பேசினவங்களும் எவ்வளவு பேர் இருக்காங்க. எவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு. அவங்கவுங்க கற்பனைக்கு அது எந்தெந்த விதத்துல வரும் அப்படின்றதுல நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு கோவிலூர் பழனி அண்ணா இருக்காங்க, கேவிபி பழனி அண்ணா. அவங்க நிறைய 32 கண்டத்தை பண்ணியிருக்காங்க. டிஆர்எஸ் அண்ணா அவங்க இருக்காங்க, அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க. என்னோட குருநாதர் அவர் ஏஜி முருகன் அண்ணா அவங்க நிறைய வாசிச்சிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க.
சொல்லணும் போனோம்னா நிறைய இதை பத்தி பேசிட்டே போகலாம். 32 கண்டம். ஒரு உதாரணத்துக்கு நாதஸ்வர வித்வான்கள் எவ்வளோ பேர் எப்படிலாம் 32 கண்டம் பண்ணி வாசிக்கிறார். நிறைய சமீபத்தில் மாம்பழம் எம்கேஎஸ் நடராஜன்னா அடிக்கடிக்கு என்கிட்ட பேசுவாங்க. நாங்கள் பேசுவோம், நிறைய பேசுவார். அவர் சொல்கிற 32லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும். இந்த வயசுக்கும் அவங்க அதை சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஆச்சரியமாகவும் இருக்கும். என்னடா இப்படிலாம் 32 கற்பனை இருக்கு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு யோசனை பண்ணி சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. கனடால இருந்து பவன் அண்ணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய புத்திசாலி, மகா புத்தி. இன்னும் நிறைய பேரை விட்டுட்டேன்னு அப்படி தவறா நினைக்க வேண்டாம். நிறைய பேர் நிறைய பண்றாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ 32கள் இருக்கு. ஒன்னொன்னு கேட்க கேட்க ஒன்னொன்னு அவ்வளோ புதுமையா இருக்கும். இதுக்குன்ட்டு வாழ்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னமும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. 32, 16, 8 அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிடைக்காத விஷயம்லாம் ஒரு அந்த கோரினுடைய அமைப்பு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு நாளும் 32 பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குதுல. 32 கண்டனா அடுத்தது 32 திசரமும் வந்துடும். இது ஏன் 32 கண்டம்னு வந்தது? இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. 32 கண்டம் மட்டும் தானா? அப்படிலாம் கிடையாது. 32 தாண்டி இன்னும் எவ்வளோ இருக்கு. இதுவும் ஒரு ஃபாக்ட். ஒரு காலகட்டத்தில் 32 மட்டும் தான் நிறைய ஓடிட்டு இருந்தது. 16, 32, 8 இப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்போ நாலேஜ் வளர வளர இன்னும் எவ்வளோ 32 கண்டத்தை தாண்டி எவ்வளவோ பேட்டர்ன்ஸ், எவ்வளவோ ஃபார்முலாஸ். கண்ணை திறந்து கண்ணை மூடணும் அந்த அளவுக்குலாம் பேட்டர்ன்ஸ், ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அவங்கவுங்க திங்கிங்கை பொறுத்து இருக்கு. அதெல்லாம் அவங்கவுங்க யோசனையை பொறுத்து அது கிடைக்கும். 32 கண்டமாக இருந்தாலும் சரி, 32 திசரமாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அது 32 கண்டத்துக்கு மட்டும்தான் நான் கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் 32 சதுசரம் பண்ணிட்டு ஒரு சொல்லி எடுத்தனாலும் 32 கண்டம் அடுத்தது வந்துடும். எந்த அளவு நம்ம பிரிச்சு பண்றோமோ அந்த அளவுக்கு. ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன். இப்போ திக்கி டக் திக்கி டக் திக்கி டக் தக்க தின தி கி ட கும் தக்க தின தி கி ட கும் தக்க தின கி ட கும் தக்க தின தி கி ட கும் தக்க தின தி கி ட கும் தக்க தின தி கி ட கும் 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 தான். இது 32 சதுசரம். இதுக்கு அடுத்தது ஒன்னொன்னு சேர்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட போகுது. தத்தக்க ஜன தா தி கி ட கும் தத்தக்க ஜன தா தி கி ட கும் தத்தக்க ஜன த தி கி ட கும் தத்தக்க ஜன தி கி ட கும் தத்தக்க ஜன தி கி ட கும் தத்தக்க ஜன தி கி ட கும் தா தி கி ட கும் த 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 தி கி ட கும். 32 கண்டத்தை பண்ணிட்டு அடுத்தது ஒன்று ஏத்தனா திசரம் வந்துடும் கிடையாது. இதனுடைய அடிப்படையே 1ல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கே கீழே பார்த்தீங்கன்னா 3 வந்துடும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தி கீட்டாக்கும் சொன்னோம்னா அது வந்துடும். இப்ப அதுக்கு முன்னாடி சொல்லட்டுமா? 2 தகஜிரதா கும் தகஜிரதா கும் தகஜிரதா கும் தகஜிரதா கும் தகஜிரதா கும் தா கும் த கும் தக்கும் தக்கும் தக்கும். அந்த மாதிரி இதுல ஒன்னொன்னு அடுத்தது 1 1 2 3 4 அப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா இது பெரியவங்க 32 கண்டம் அப்படின்னு எதுக்கு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்கன்னு என்னை பொறுத்தவரையும் கேட்டீங்கன்னா, 1ல இருந்து 9 வரையுமே நம்ம அதுக்குள்ள இருக்கிற எண்ணை பார்த்தா அதுக்கு மையப்பகுதி 5. 1ல இருந்து 5 பார்த்தாலும் மையப்பகுதி 5ஆ இருக்கு. 5ல இருந்து 9 பார்த்தாலும் மையப்பகுதி 5 தான். இப்படி கீழே பார்த்தாலும் 5. அதனால அதை மையப்பகுதியா 5ஆ வச்சு 5னா கண்ட பஞ்சபூதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருக்கலாம்.
இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் ஒரு 8 வருஷம் முன்னாடி சொன்னேன். ஒரு தாளத்துக்கும் 32 கண்டம்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு தாளத்தினுடைய அளவு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அதனுடைய கண்டங்கள். உதாரணத்துக்கு ஆதி தாளம் ஒரு ஆவர்த்தனத்துக்கு 32 சொல்லு. 32 சொல்லுனா 32 ஒன்று இருக்கு அதுல. அதாவது தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி இப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 32 சொல்லு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த 32 தான் நம்ம கவுண்ட் பண்ணோம்னாலே 32 கண்டம். 9 அக்ஷரமா 36 சொல்லு, அப்போ 36 கண்டம். 10 அக்ஷரமா 40 சொல்லு, அப்போ 40 கண்டம். அப்படின்ட்டு இதுல ஒரு தாளத்தினுடைய அளவு எடுத்தாலே நம்ம அந்த கண்டத்தினுடைய விளக்கங்கள் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். 32 கண்டத்துல வேற என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அதில் ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா 32 கண்டம் யார் வேணாலும் ரொம்ப எளிமையா பண்ணலாம். முதல் 32 கண்டத்தினுடைய அளவு அமைப்பு முதல்ல தெரியும். அடுத்தது அந்த கண்டத்தினுடைய லட்சணம் இருக்கணும், அழகு இருக்கணும், அதுக்கேற்ற கற்பனைகள் இருக்கணும். அப்படி இருந்தா யார் வேணாலும் 32 கண்டத்தை பண்ணலாம். வேற என்ன 32 கண்டத்துல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்லை, இதுதான் இருக்கு. கண்டத்தை பிரிச்சு பார்க்கறதுலதான் விஷயமே இருக்கு. ஒருத்தர் ஒரு பேட்டர்ன்ல பண்ணுவாங்க. இதை தாண்டி நிறைய இருக்கு, எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்கு. 32 கண்டம் மட்டும்தான் கிடையாது, அதுவும் ஒரு வகையான ஒரு ஃபார்முலா. அது பெரிய ஃபார்முலா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 32 கண்டம் சொல்றேன் பாருங்க. இப்போ அதுவே கூட சொல்றேன்னு தத்தக்க சொன்னு தத்தக்க சொன்னு தத்தக்க சொன்னு தா தி தி த கு தத்தக்க சொன்னு தத்தக்க சொன்னு தத்தக்க சொன்னு தா தி தி ந கு தத்தக்க சொன்னு த திங்க ட கு தத்தக்க சொன்னு த திங்க ட கு தத்தக்க சொன்னு த தி க ட கு தத்தக்க சொன்னு த தி க ட கு த தி தே கு ட ட தும் கு தத்தக்க சொன்னு தகத தகதும் தகதா. இதுவும் 32 தான். ஆனா இதை என்னால 32 ஏத்துக்க முடியாது. ஏன்னா இது உள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. இது 32 கண்டம் கிடையாது. 32லயே எவ்வளோ நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு கோரியும் சொல்றேன். நான் உதாரணத்துக்கு ஒரு 32 சொல்றேன். இந்த 32 இதுவும் 32 கண்டம் தான் சொல்றாங்க. ஆனா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். இதுல நிறைய உள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு. நான் இருந்தாலுமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கோர்வை சொல்றேன். த கும் த கும் த கும் தக்கும் த கும் த கும் த கும் தக்கும் தக்க கும் க த கும் கு தக்கும் தகத 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 கும் த கும் த கும் த கும் கு த கும் கு த கும் கு த கும் த கும் த கும் தகதிக தகதா. இதுவும் 32 கண்டம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது 32 கண்டம் கிடையாது. முதல்ல இந்த அமைப்பே எனக்கு உடன்பாடு இல்லை. இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. சரி, அதை விடுவோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா புரியுதா? இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா இந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. இதெல்லாம் 32ஆல எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. 32னா அதுல நிறைய விஷயம் அடங்கி இருக்கு. இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனா 32 தான், அதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. 32 தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ நுணுக்கங்கள் இருக்கு. இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஐடியா நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்க்குறவங்க யாரும் தவறா நினைக்க வேண்டாம். நிறைய பேர் பார்க்கலாம், பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. 32னா அதனுடைய அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம்.
அந்த அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த அமைப்பு முடிகிற இடத்துல அந்த கண்ட அளவு இருக்கணும். அதுதான் 32. இந்த மாதிரி தான் ஒரு ஒரு தாளத்துக்கும். இதை பற்றி இன்னும் நான் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சொல்கிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன், 32 மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 32 தாண்டி எவ்வளோ இருக்குது. 32லாம் இப்போலாம் வந்து, ஆனால் அதில் அவ்வளோ கற்பனை இருக்குது. இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது, எவ்வளவோ பிரமாதமான விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நிறைய பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய நமஹ. ஓம் சரவண பவாய நமஹ. ஓம் சரவண பவாய